பொதுவாகவே ரெபெக்காள் தான் நீங்கள் எல்லாருமே. ரெபெக்காள் எப்படி உமக்கும் தண்ணீர் வார்ப்பேன் ஒட்டக்கத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன் சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த நம்முடைய ஹாஸ்பன் ஐயாவுடைய டீம் சர்ச்சஸ் எல்லாருமே. அதுதான் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி அடிச்சிருக்கிறாங்க, உனக்கு கொடுக்குறதே ஏதா லாபம், நீ வேற மற்றவங்களுக்கு கொடுக்குறியான்னு அடிப்பாங்க. தர்மம் தனக்கு மிஞ்சி தான் தர்மம்னுவாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் பேசின பிறகு நாங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல, எங்கே போகிறீங்கன்னு தான் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இது எதுக்கு போகிறோம் அப்படி சொல்லி சொன்னோம். உடனே நம்ம இடத்துலயே ஒரு ப்ரேயர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. பெரிய சந்தோஷம். ப்ரேயர் வைக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டில் எப்படி சாப்பாடு டீ என்னென்னலாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்து எங்களை பாதுகாத்துட்டு வராங்க. அதுதான் இது சபையுடைய. நான் ஒரு காலத்தில் மெழுகுவத்தி வைத்தப்போ அப்பா பெரிய ஐயா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எங்களை கைப்பிடிச்சி சொன்னாங்க, தம்பி நீங்களாம் ஊழியத்துக்கு வரணும், கர்த்தரங்களை நடத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கைப்பிடிச்சதுடைய நிழல் தான் நிஜமா வந்து நிற்கிறோம்.